என் அப்பா வயசு இருக்கும். ஒரு நாள் இன்ஜினியர் என்னால் வேலை செய்ய முடியலை, என் உடம்புக்கு ஏதோ ஆயிற்று என்று இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே அவர் ஓடி வந்து அழுதார். உடனே இங்கே இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல், சவுதி ஜெர்மன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினோம். டாக்டர்ஸ் செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு பிளட் கேன்சர்னு சொன்னாங்க. அவ்வளோதாங்க, அந்த மனிதனுடைய மனசே உடைஞ்சு போயிட்டு என் கையை பிடிச்சிட்டு, இன்ஜினியர் என் வாழ்க்கை அவ்வளோதான், எனக்காக துவா கீஜி அப்படின்னா ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னார். அழுதுட்டு அவருக்காக நானும் என்னுடைய அண்ணாவும் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணினோம். நாங்கள் சபையாகவும் அவருக்காக சேர்ந்து ஜெபித்த நாட்கள் அநேகம். அப்புறம் அவருடைய சொந்த தேசமாகிய பங்களாதேஷுக்கு அனுப்பி வைத்தோம். சில மாதங்கள் கழித்து திடீர்னு என்னுடைய மொபைலில் ஒரு வீடியோ கால். யாருடான்னு அட்டன் பண்ணி பார்த்தா அது மசூத், என் கூட வேலை செய்த அந்த முஸ்லீம் சகோதரன். இன்ஜினியர் மே அபி அச்சா ஹே, இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சிரிச்சுட்டு சொன்னார். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இதற்கு நானும் என் கூட வேலை செய்கிறவங்களும் சாட்சி. ஆமாங்க, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆமேன்.